ஹலோ வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ரேஷியோ அனாலிசிஸ் சாப்டரில் ஓகே டிஎஸ் ரெட்டி புக்கில் இல்லஸ்ட்ரேஷன் 13 பார்க்கலாம். இல்லஸ்ட்ரேஷன் 13. ஓகே, பங்கஜம் லிமிடெட் சேல்ஸ் குட்ஸ் ஆன் கேஷ் as well as கிரெடிட். அப்படின்னா சேல்ஸில் வந்து போத் கேஷ் இருக்குது, கிரெடிட் இருக்குன்னு அர்த்தம். த ஃபாலோவிங் இன்ஃபர்மேஷன் இஸ் எக்ஸ்ட்ராக்டட், அதாவது புக்ஸே எடுத்திருக்காங்க பேலன்சஸ். ஓகே, total sales 1 lakh, cash sales included in the above. அதாவது இந்த 1 lakhல 20,000 இஸ் கேஷ் சேல்ஸ் அப்படிங்கிறாங்க. ஓகே, அப்போ பேலன்ஸ் இஸ் கிரெடிட் சேல்ஸ். பேலன்ஸ் 80,000 இஸ் கிரெடிட் சேல்ஸ். கரெக்டா? ஓகே, சேல்ஸ் ரிட்டர்ன் கொடுத்துட்டாங்க. ஓகே, டோட்டல் டெட்டார்ஸ் கொடுத்துட்டாங்க, பில்ஸ் ரிசீவபிள் கொடுத்துருக்காங்க. ஓகே, எனிவே வெதர் இட் இஸ் பில்ஸ் ரிசீவபிள் ஆர் டெட்டார்ஸ் ரெண்டுமே டோட்டல் டியூ ஃப்ரம் கஸ்டமர். கரெக்டா? தென் ப்ரொவிஷன் ஃபார் doubtful debts அண்ட் ட்ரேட் கிரெடிட்டர்ஸ். சரி, இப்போ என்ன கேட்குறாங்க முதல்ல பார்க்கலாம். யூ ஆர் required to calculate debtors receivable turnover ratio. ஓகே, அதாவது சேல்ஸையும் டெட்டார்ஸையும் கம்பேர் பண்ண சொல்லுவாங்க. சேல்ஸ் வித் டெட்டார்ஸ் கம்பேர் பண்ண சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சேல்ஸ் 120 இருக்குன்னு வச்சுக்கோங்க, டெட்டார்ஸ் 12 இருக்குன்னா அப்போ 10 டைம்ஸ் நீங்கள் சேல் பண்ணுறீங்க எவ்ரி இயர் அர்த்தம். அதாவது 120/12. ஓகேயா? அதான் மீனிங் அதுக்கு. அதாவது இந்த டெட்டாஸ் வந்து 10 தடவை இது கடைக்கு திரும்ப திரும்ப வராரு. அதாவது ஒரு தடவை வாங்கிட்டு திரும்ப போகிறாரு, அதாவது உள்ளே வராரு, கேஷ் கொடுக்குறாரு, வாங்கிட்டு திரும்ப அகெயின் இஸ் டூயிங். தட் மீன்ஸ் 10 டைம்ஸ் வி ஆர் இஸ் கம்மிங் பேக்னு அர்த்தம். 10 டைம்ஸ் ஓகே he is giving business or we are selling to them. That is called turnover. Clear-ஆ? ஓகே, ஸோ நம்ம கம்பேர் பண்ணுறது சேல்ஸ் வித் டெட்டார்ஸ். சரி, இப்போ இதில் எதெல்லாம் வரும் எதெல்லாம் வராதுன்னு பார்க்கலாம். கேஷ் சேல்ஸ் வருமா? வராது. ஓகே, சேல்ஸ் ரிட்டர்ன் வரும், டெட்டார்ஸ் பேலன்ஸ் வரும், பில்ஸ் ரிசீவபிள் வரும், ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ் வராது. ஏன்னா நமக்கு தேவை வந்து ஒன்லி டெட்டார்ஸ் தான். ட்ரேட் கிரெடிட்டர்ஸ் வரவே வராது. இது இதுக்கும் ரேஷியோக்கும் சம்பந்தம் இல்லை. ஓகேயா? சரி, இப்போ டெட்டாஸ் ரிசீவபிள் ரேஷியோ ஃபார்முலா மொத்தம் எழுதிருங்க முதல்ல. கிரெடிட் சேல்ஸ். ஓகே, இந்த சேல்ஸில் வந்து ஐ ஃபர்காட் டு டெல் இஸ் ஒன்லி கிரெடிட் சேல்ஸ். ஏன்னா கேஷ் சேல்ஸ் கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், தெர் இஸ் நோ டெட்டார் அட் ஆல். கரெக்ட்? ஃபார் கேஷ் சேல்ஸ் தெர் இஸ் நோ டெட்டார். அதனால் ஒன்லி கிரெடிட் சேல்ஸ். ஸோ டோட்டல் சேல்ஸ் 1 lakh. ஓகே, போட்டுவோங்க. லெஸ் கேஷ் சேல்ஸ் 20,000. ஸோ பேலன்ஸ் 80,000 இஸ் கிரெடிட் சேல்ஸ். கிளியர்? அதில் சேல்ஸ் ரிட்டர்ன் மைனஸ் பண்ணிங்கன்னா 73,000 இஸ் ஒன்லி த கிரெடிட் சேல்ஸ். ஓகே, இது ஒரு நம்பர். அடுத்தது டெட்டாஸ். டெட்டாஸ் வந்து வி ஷுட் டேக் ஒன்லி ஆவரேஜ் டெட்டாஸ், அதாவது ஓப்பனிங் ப்ளஸ் க்ளோசிங் பை 2. இந்த இடத்துல வந்து க்ளோசிங் கொடுக்கல, சாரி ஓப்பனிங் கொடுக்கல, அதனால் ஓப்பனிங் எதுவுமே இல்லை. அப்போ நம்ம க்ளோசிங் தான் எடுத்துக்கணும் ஆவரேஜ். ஸோ பேசிக்கலி 73,000 டிவைடட் பை 11,000. ஓகே, இங்கே இருக்கு பாருங்க. ஓகே, ஸோ ஓப்பனிங் டெட்டாஸ் ரிசீவபிள் க்ளோசிங் ப்ளஸ் 2 போடணும். சின்ஸ் ஓப்பனிங் இஸ் நாட் கிவன், closing balance is taken as average receivable. Okay, yeah. So 11,000 rupees, which is 9 plus 2 11. Okay, so is 73,000. Okay, credit sales divided by 11,000, which is the average receivable. So 6.63 times. Okay, rotate ஆகுது. இது வந்து ரொட்டேட் ஆச்சுன்னா அப்போ வாட் இஸ் த கலெக்ஷன் பீரியட்? அது அப்படியே ரிவர்ஸில் பண்ணும். அதாவது கலெக்ஷன் பீரியடை வந்து இந்த இது இந்த 6.3 டைம்ஸ் இருக்குல்ல, 6.3, இதை வந்து டேஸில் கம்பேர் பண்ணோன்னா, அதாவது இது வந்து 1 இயரில். ஓகே, அப்போ 365 டிவைடட் பை 6.636 will give you number of days. ஸோ நீங்கள் அதாவது இந்த கஸ்டமருக்கு நீங்கள் செல் பண்ணீங்கன்னா, ஓகே, எங்கே இதெல்லாம் ஒரு விஷயம் இங்கே இதில், அதாவது டே 1 let us say 1,000 rupees செல் பண்ணீங்கன்னா, ஓகே, day 55 you get money from him. Day 55
he makes payment 1000 rupees. So day 56 வந்து பேலன்ஸ் ஜீரோன்னு அர்த்தம். அதனால் he takes 55 days to make payment. So average collection period in days equal to 55. Okay, clear? So this is for debtors turnover ratio and average collection period. Okay, thank you.